السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் படைத்திருக்கிறோம். இந்த இரண்டையும் நாம் படைத்திருப்பதற்குரிய காரணம், உங்களில் யார் நல்லவர் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், இந்த இரண்டு தேர்வுக்காக வேண்டி இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு ஒன்றை முடிவு செய்வதற்காக, மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை முடிவு செய்வதற்காக அல்லாஹ் கூறுகின்ற இரண்டு விஷயம், ஒன்று வாழ்க்கை, இன்னொன்று மரணம். வாழும்போது, வாழ்ந்த பிறகு, மரணித்த பிறகும் மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்படுகிறது. நாம் நல்லவர்களாக அல்லாஹ்வால் தீர்ப்பளிக்கப்பட வேண்டுமானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள்: இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உருவத்தை பார்க்கவில்லை, உங்கள் பொருளாதாரத்தை பார்க்கவில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய உருவத்தை, வெளிப்படையான உருவத்தை, வெளிப்படையான செயல்பாடுகளை நாம் நம்முடைய கெத்தாக நினைக்கக்கூடிய, நம்முடைய பொருளாதாரம், செல்வத்தை நாம் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை என்பதை பெருமானார் சொல்கின்றார். நாம் நல்லவனா கெட்டவனா என்பதற்குண்டான சோதனை இதை வைத்து அல்லாஹ் முடிவு செய்வதில்லை. நம்முடைய உருவத்தை பார்த்து அல்லாஹ் முடிவு செய்ய போவதில்லை. நம்முடைய வசதியை பார்த்து அல்லாஹ் முடிவு செய்ய போவதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். உங்கள் உள்ளங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் கவனிக்கின்றான். இதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் நல்லவர்களா தீயவர்களா என்பதை முடிவு செய்ய போகிறது. நாம் நல்லவர்கள் என்ற ஒரு சர்டிபிகேட்டோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமானால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான்,
பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். வல் ஆஹிரத்து ஹைரும் அபுகா, ஆனால் மறுமையின் வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்ததும் நிரந்தரமானதும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம், நாம் தப்பு செய்து விட்டோம் என்று அர்த்தம். நாம் தவறு செய்து விட்டோம். யாராவது இந்த தவறில் இருந்து தப்பித்திருக்கிறோமா? இந்த உலகத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோமே, இந்த உலகத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், அது உண்மை கிடையாது, நிரந்தரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அப்போ நாம் தவறு செய்திருக்கிறோம். நாம் தேர்ந்தெடுத்திருப்பது எல்லாம், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாம், நாம் கலந்துரையாடக்கூடிய எல்லாம் இந்த உலகம் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. சராசரியாக நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய பார்வை, நம்முடைய விருப்பம், இதுவெல்லாம் உலகம் சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் சார்ந்ததை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கை மறுமை சார்ந்ததாக அமைந்தால் மட்டுமே நாம் நல்லவர்கள் என்ற பெயரை பெற முடியும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல சான்றுகளை தருகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு நிறைய உபதேசங்களை சொல்லியிருக்கின்றார். பெருமானார் சொல்லித்தராத எந்த வாழ்வாதாரமும் எந்த ஒரு உபதேசமும் இந்த உலகத்தில் கிடையாது, அனைத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான சில செய்திகளை சொல்லும் போது ஒரு ஹதீஸில் பெருமானார் பேசும்போது அத்துன்யா சிஜினுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் என்று சொல்லுவார்கள். இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை போன்றுதான் வாழ வேண்டும். ஆனால் காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கத்தை போல் தெரியும். அப்ப இந்த உலகத்தை யார் நேசிப்பார்கள்? ஈமான் கொண்டவர்கள் நேசிக்க மாட்டார்கள், இறை நம்பிக்கை உடையவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காஃபிர்கள் தான் உலகத்தை நேசிப்பார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் சொர்க்கமாக தெரியும். சராசரியாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறின் போதும் நமக்கு உறுத்தல் இருக்கும். உறுத்தல் இல்லாமல் யாரும் எந்த தவறும் செய்வதில்லை. முஸ்லிம்களானவர்கள், முஃமினானவர்கள் ஒரு தவறை செய்யும் போது அந்த தவறோடு சேர்ந்த ஒரு உறுத்தல் இருக்கும். காரணம், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டதை நாம் செய்கிறோம், பெருமானார் தடுத்ததை நாம் செய்ய போகிறோம். இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாமல் செய்துவிட்ட பிறகும் கூட அந்த உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் என்ற உணர்வோடு வாழ்பவர்களுக்கு தவறு செய்யும் போதும் தவறு செய்துவிட்ட பிறகும் உறுத்தல் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை விளங்காதவர்கள், இறை மறுப்பாளர்கள் அந்த தவறை தவறென்று கருத மாட்டார்கள். அந்த தவறை தங்களுடைய கண்ணியமாக கருதுவார்கள், அந்த தவறை தங்களுடைய கெத்தாக கருதுவார்கள். அப்போ அவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் சுகமாக, சொர்க்கமாக, ஒரு சந்தோஷமாக காட்சியளிக்கும். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலையில் எப்படி கைதிகள் நடத்தப்படுவார்கள், சிறைச்சாலையில் எப்படி கைதிகள் தங்கள் சுய இஷ்டத்திற்கு நடக்க முடியாது, அதேபோல் இந்த உலகத்தில் நாம் நம் சுய இஷ்டத்திற்கு நடப்பதற்கு அனுமதி இல்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலையை போன்றது. இந்த சிறைச்சாலையில் வாழ்வதை போல ஒரு கைதியை போது கட்டுப்பாடோடு வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணைந்து, ரசூலுடைய வார்த்தைக்கு இணங்கி, ஷரியத் சட்டங்களை பின்பற்றி நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு கைதியை போன்று தான் வாழ முடியும்.
கைதியை கொண்டுதான் வாழ வேண்டும். காரணம், இந்த உலகம் நிரந்தரமானது. இந்த உலகம் நிரந்தரமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் உள்ளத்திலே ஆளக்கூடிய உலகத்தின் ஆசையை பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கின்றார்கள். என்ன உதாரணம்? மாலி வலி துன்யா ஒம அன வத்துன்யா, எனக்கும் இல்லை, இந்த உலகத்திற்கும் இல்லை, நானும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இல்லா கராக்கிபின் நிஸ்தப்த தஹத ஷஜரதி சும்ம ராஹ வ தரகஹா. பெருமானார் அழகாக பேசுகின்றார்கள். ஒரு மனிதன் பிரயாணம் செய்கின்றான். பிரயாணம் செய்கின்ற மனிதனுக்கு களைப்பு ஏற்படும் போது ஒரு அழகான மரம் இருக்கிறது. இந்த மரத்தின் அருகில் அழகான நிழல் இருக்கிறது. இந்த மரத்தை சுற்றி நல்ல தென்றல் வீசக்கூடிய காற்று இருக்கிறது. அந்த பயணத்தின் ஓய்வு, அந்த களைப்பின் காரணமாக அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுத்து விட்ட பிறகு ஒரு நல்ல ராகத்து கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். எப்படி இந்த மரத்தின் நிழலை இவனால் கொண்டு போக முடியாதோ அதே போன்றுதான் உலகம் என்று பெருமானார் சொல்கின்றார். நமக்கு நல்ல ராகத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்ததே இந்த நிழலை நம்மோடு நினைத்து செல்லலாம் என்று மனிதன் நினைத்தால் எப்படி முடியாதோ அதே போன்றுதான் இந்த உலகம். நாம் பார்க்கக்கூடிய நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடுகள், நம்முடைய பொருளாதாரம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எடுத்து செல்ல முடியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே இப்படி சொல்லுகின்றார்கள், வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா, நீங்கள் உலகத்தின் மாந்தர்களாக ஆக வேண்டாம், உலகத்தின் மாந்தர்களாக ஆகிவிட வேண்டாம். வகூனு மின் அப்னாஇல் ஆஹிரா, நீங்கள் மறுமையின் மாந்தர்களாக ஆகிவிடுங்கள். இந்த உலகத்தில் வாழும்போது மறுமையின் பிள்ளைகளாக வாழுங்கள், உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு சோதனை. இந்த உலகத்தை நேசித்தால், இந்த உலக அற்ப சுகத்தை நாம் சுவாசித்தால், மறுமையில் நம்முடைய நிலைமையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுகளுக்கு அங்கே மிகப்பெரிய சோதனைகள் இருக்கிறது. திருக்குர்ஆனிலே இன்னமா அம்வாலுக்கும் பௌலாவுக்கும் ஃபித்னத்துன் அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரங்கள் அது உங்களுக்கு சோதனை. நாம் நினைப்பது என்ன? நம்ம இந்த உலகத்திலே பெருமைப்படுகிறோம், பெருமைப்படத்தான் வேண்டும். பெருமானார் சொல்லும் போது, நீங்கள் தனாபஹு வ தவாலது வ தகஸரு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், உம்மத்தால் மிகப்பெரிய உம்மத் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று பெருமானார் சொல்வார்களே, அதே போன்று நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு இருக்கின்ற பிள்ளைகளை வைத்து, நமக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமே. நம்முடைய பிள்ளைகளும் சரி, நம்முடைய குடும்பங்களும் சரி, நம்முடைய பொருளாதாரமும் சரி, இன்னும் அம்பாளுக்கும் பௌலாவுக்கும் ஃபித்னத்துன், நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் பொருளாதாரங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். காலம் அப்படித்தான் செல்கிறார். இந்த சராசரியாக நாம் ஒரு சரியான நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால், அந்த பயணத்திற்கு மிக முக்கியமாக தடையாக இருப்பது நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் தான். இன்று சராசரியாக ஒரு தொழுகையை தொழாமல் விடக்கூடிய மனிதனிடத்தில் கேள்வி கேட்டால், ஒரு மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லப்பட்டால், பள்ளிவாசலுக்குரிய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும், பள்ளியை நோக்கிதான் அதிகம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? என் வியாபாரம் தடையாக இருக்கிறது, நான் தொழுகைக்கு வருவதற்கு என் வியாபாரம் தடையாக இருக்கிறது, நான் தொழுகைக்கு வருவதற்கு என்னுடைய பிள்ளைகள் தடையாக இருக்கின்றார்கள், நான் தொழுகைக்கு வருவதற்கு என்னுடைய குடும்பம் தடையாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அமலை, நம்முடைய பள்ளி தொடர்பை, நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய பிள்ளைகள் தடையாக இருக்கின்றார்கள் என்று நாம் நினைத்தால்
அதுதான் நமக்கு மிகப்பெரிய முசீபத் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது நமக்கு பிள்ளைங்க இல்லை, நமக்கு வியாபாரம் இல்லை, நம்முடைய சொத்து சுகம் கிடையாது, அது நம்முடைய முசீபத்து. இன்னமா அம்மாவுக்கும் ஒவ்வொருக்கும் ஃபித்னத்துன், மிகப்பெரிய முசீபத்து. அப்ப எல்லாத்தையும் கடந்தால் தான், அனைத்தையும் பின்னால் போட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை அமலால் சிறந்தவர்கள் யார் என்று நான் சோதிக்கத்தான் படைத்திருக்கின்றேன். அமலால் நான் சிறந்தவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், குல் இன் கான ஆபாவுக்கும் வஅபுனாவுக்கும் வஇஹ்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வால் லிக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வமசாகின தரனூனஹா. இந்த 8 தான் அல்லாஹ் சொல்றான். இந்த 8ஐயும் நீங்கள் முன்வைத்தால் உங்களுடைய ஈமான் ஃபசாதாகிவிடும், உங்களுடைய மறுமை வாழ்க்கை வீணாகிவிடும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் கட்டி வைத்திருக்கின்ற உங்கள் வீடுகள், நீங்கள் நஷ்டமடைந்து விடுமோ என்று பயந்து செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரங்கள், இவை அனைத்தை விடவும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஒருபடி முன்னால் நீங்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடுத்ததாகத்தான் பெற்றோர்கள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், மனைவி இருக்க வேண்டும், வியாபாரம் இருக்க வேண்டும், நம்முடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும். நமக்கு ஏன் சோதனை அதிகமாக வருகிறது? நமக்கு ஏன் குழப்பங்கள் அதிகமாக வருகிறது? நாம் ஏன் அதிகமாக பாதிக்கப்படுகின்றோம்? இந்த அனைத்தையும் நீங்கள் பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நீங்கள் பின்னால் தூக்கி போட்டுவிட்டு, குடும்பம் தான் பெருசு, எங்களுடைய வியாபாரம் தான் பெரிது, என்னுடைய பொருளாதாரம் தான் பெரிது, நீங்கள் முன்னோக்கி சென்றீர்கள் என்று சொன்னால் ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுடைய சோதனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்து தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய கட்டளை வரும், அல்லாஹுடைய சோதனை வரும், தப்பிக்க முடியாத சோதனை வருமே, அப்படிப்பட்ட சோதனையை நீங்கள் எதிர்பார்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படித்தான் வந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வந்த வெள்ளப்பிரளயம், ஆது சமூது கூட்டத்தார்களுக்கு வந்த காற்றும் புயலும், இந்த உலகத்தில் எல்லா நபிமார்கள் காலத்திலேயும் வெள்ளப்பெருக்கால் சோதனை, புயலால் சோதனை, இடி மின்னலால் சோதனை, நெருப்பு மழையால் சோதனை, எல்லா காலத்திலேயும் வந்ததே இதுதான் காரணம். அல்லாஹுவை நேசிக்கவில்லை, இறை தூதர்களுக்கு கட்டுப்படவில்லை. அதை தாண்டி எங்களுக்கு என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வியாபாரம், என் பொருளாதாரம் இதுதான் முக்கியம் என்று கருதியதன் காரணமாக ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பிஅம்ரிஹி, இதே வார்த்தையை எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை நமக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான். நம்மால் சந்திக்க முடியாத, நம்மால் சமாளிக்க முடியாத ஒரு சோதனை நம்மை துரத்துகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் தான் காரணம். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது, எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடத்தை ஷரியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, வாங்க சொல்லப்பட்டால் பள்ளியை நோக்கித்தான் வர வேண்டுமே தவிர, நாம் பேசும் போதும், நாம் புழங்கும் போதும், நாம் நடக்கும் போதும் ஹராம் ஹலாலை மட்டும்தான் பேண வேண்டுமே தவிர இதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. இதற்கு எந்த அதிகாரமும் எந்த ஒரு மூமினுக்கும் எந்த ஒரு சொகுசான ஒரு உத்தரவும் இஸ்லாத்தில் கொடுக்கப்படவில்லை. குர்ஆனிலேயும் கிடையாது, ஹதீஸிலேயும் கிடையாது. நடைமுறையில் நாம் செய்த அலட்சியத்தின் காரணமாக, நாம் காட்டிய அலட்சிய போக்கின் காரணமாக இன்று எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் விடுகின்றார்கள். எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளை என்னை கவனிக்கவில்லை, என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்கவில்லை,
நான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினேன், ஆனால் என் பிள்ளை சரியத்துக்கு உட்பட்டு நடக்கவில்லை என்று கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்கள் நாம் அலட்சியம் காட்டியதின் காரணமாகத்தான். நம்முடைய அலட்சியம் தான் அந்த ஈமான், அந்த இஹ்லாஸ், அந்த இறையச்சம் என்ற தக்குவா அமல்கள், இது எல்லாவற்றையும் முதலில் நாம் எடுக்க வேண்டும். நாம் எடுக்காம இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டாக்க நாம் எடுக்கிறதே கிடையாதுங்க. நாம் ஒண்ணுமே செய்யறது கிடையாதுங்க. என் புள்ள மட்டும் நல்லா படிக்கணும், இவர் படிச்சிருக்க மாட்டார். அவர் புள்ள மட்டும் நல்லா படிக்கணும்னு நினைப்பார். அதே மாதிரி இதை புள்ள நல்லா ஓதணும், என் புள்ள நல்லா தொழுவணும்னு நினைப்பாங்க. அவங்க ஓதி இருக்க மாட்டாங்க, அவங்க தொழுவ மாட்டாங்க. இது எந்த விதத்தில் சாத்தியமா? எப்படி நடத்தைக்கு எப்படி சாத்தியமா? மார்க்கம் சொல்லி தந்த விடயம் என்ன? மார்க்கம் சொல்லி சொல்லி அதிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? பெற்றோர்கள் நம்மை பார்த்து பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நல்லவனாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் நம்முடைய நடத்தை சரியாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து பிள்ளை வளர வேண்டும், யாரையோ பார்த்து வளரக்கூடாது. அப்ப அந்த ஷரியத்தின் சட்டம் என்ன, மார்க்கம் சொல்லக்கூடிய அளவு என்ன, அந்த அளவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அளவை கடலில் தூக்கி எறிந்து விட்டு நாம் இஷ்டத்திற்கு வாழ்ந்து விட்டு நம் பிள்ளைகள் விஷயத்தில் கவலை கொள்வதால் நிச்சயமாக எந்த ஒரு காரியமும் சாத்தியமாகாது. நாம் எதிர்பார்க்கின்ற குழந்தைகள், நாம் எதிர்பார்க்கின்ற சந்ததிகள் நிச்சயமாக உருவாக்க முடியாது. கவலை எங்க பட வேண்டும்? என் குடும்பம் சரியாக வேண்டும், என் வியாபாரம் சரியாக வேண்டும், என்னுடைய வாழ்க்கை சீராக வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்று சொன்னால் கவலை எங்கே பட வேண்டும்? அந்த கவலையை ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய பள்ளிவாசலில் தான் கவலைப்பட வேண்டும். வேறு எங்கோ கவலைப்பட்டு நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. இந்த உலகத்திற்கு உண்டான உண்மை முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான உண்மையான அடையாளம் தொழுகை என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெற்றிக்கான அடையாளம் சுபுகுடைய தொழுகை. அந்த சுபுகுடைய தொழுகையில் நாம் தொழுவது போல், நாம் இருப்பது போல் நம் குடும்பம் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இருக்க வேண்டும், என் உற்றார் இருக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பள்ளிவாசலுக்கு வந்து சுபுஹ் தொழுகையிலே தொழுதுவிட்டு நாம் கவலைப்பட்டால், அல்லாஹ் நிச்சயமாக நம்மை படைத்தேன் என்று சொல்கின்றானே, நீ நல்லவனா கெட்டவனா என்பதை சோதிக்கத்தான் படைத்தேன் என்று சொல்கின்றானே, அந்த நல்லவன் என்ற பட்டியலிலே நாம் பெயர் வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு நாளும் வாழ்வாதாரம் சுபுஹ் தொழுகையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பலமுறை சொன்ன செய்தி, நாமும் கேட்ட செய்தி. உலக கிறிஸ்தவ தலைவர்களிலே மிகப்பெரிய 3ஆம் போப்பாண்டவர், அவர் இறப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறார். மொத்த மக்களும் கூடியிருந்தார், சர்ச் நிரம்பி வழிந்தது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், இஸ்லாமியர்கள் தொற்று போய்கொண்டே இருப்பார்கள், அவர்களை ஜெயிக்க முடியாது, நாம் தான் ஜெயிப்போம், நாம் தான் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். நாம் எதுவரை ஜெயிப்போம் என்று சொன்னால், எப்போது இஸ்லாமியர்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவது போல சுபுஹ் தொழுகைக்கு வருவார்களோ அதுவரை நாம் தான் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஒரு மாற்று மத தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலை இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சுபுஹ் தொழுகைக்கும் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சுபுஹ் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பதை மாற்று மதம் உணர்ந்திருக்கிறது, நாம் உணரவில்லை. ஆகவே கடந்த காலத்தை தள்ளிவிட்டு வரும் காலங்களிலாவது ஈமானோடு வாழ்வதற்கும் ஈமானோடு மரணிப்பதற்கும் ஒரு முயற்சியாக நாம் தொழுகையை கையில் எடுப்போம். மிக குறிப்பாக முக்கியமாக சுபுஹ் தொழுகையை பள்ளியில் தொழுது நம் வாழ்க்கையை, நம் குடும்பங்களை, நம் பிள்ளைகளை சீராக்க முயற்சி செய்வோம். இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படியும் சொன்னதின்படியும் அமல் செய்யும் பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.